ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் ரெஹமான். ஃபர்ஸ்ட் இந்த சார்ட் ஒரு வாட்டி பாருங்கள். இதுதான் வந்து ஆர்பிஎல் பேங்க்கோட சார்ட்டு. இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது உங்களுக்கு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ப்ரைஸ் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட வந்து ஹிட் ஆகிட்டு ஒரு கன்சாலிடேஷனில் இருக்குது. ஸோ ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. கரெக்டாக ஒரு பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் வர்றது ஒரு குட் சைன், ரைட்? பட் இன்னொரு பிக் பிக்சர் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது, இந்த ஸ்டாக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு 2019 தென் ஒரு பெரிய ஃபால் அகெயின் வந்து இங்கேருந்து வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகி ஒரு பிரேக் அவுட்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த செட்டப்பை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரேட் செட்டப்பாக இருக்குது. கரெக்டாக? ஸோ ஏன்னா இந்த பிரேக் அவுட் நடந்ததுன்னா வி கேன் ஈஸிலி டார்கெட் ஃப்ரம் திஸ். இந்த பிரேக் அவுட் நடந்ததுன்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 40%, க்ளோஸ் டு 40% ஒரு அப்சைட் இருக்குது. ஈவன் இதில் வந்து நல்லாவே வந்து ஒரு லாங் பொசிஷன் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூட நம்மளோட ஏதாச்சும் ஒரு ரீசன் ஸ்விங் வந்தால் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வி கேன் ஈஸிலி கேட்ச் அ 1:3 ட்ரேட் அண்ட் திஸ் ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கான ஒரு ஏற்ற செட்டப்பாக இருக்குது. பட் கெஸ் வாட், நான் இந்த ட்ரேடை எடுக்க போகிறதில்ல. ஏன்? ஸோ லெட் மீ ஆன்சர் தட். ஏன் இந்த ட்ரேடை நான் எடுக்க போகிறதில்லன்றதுக்கான ரீசனை நான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஏன் இந்த ட்ரேடை வந்து எடுக்க போகிறதில்ல அப்படின்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் வாட் டைப் ஆஃப் ட்ரேடர் ஐ எம். நான் எந்த மாதிரி ஒரு ட்ரேடர். நான் வந்து ஜஸ்ட் லைக் த டெக்னிக்கல் பேட்டர்னை மட்டும் பார்த்து நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன தான் டெக்னிக்கல் அனாலிசிஸில் பர்ஃபெக்டான ஒரு செட்டப் இருந்தாலும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் ஸ்டாக்கை மட்டும்தான் நான் வந்து பிக் பண்ணி ட்ரேட் பண்ணுவேன். அந்த மாதிரி பிக் பண்ணுறதால என்னோட ரிஸ்க்கை வந்து நான் இன்னுமே கம்மி பண்ணுறேன். எப்படி ரிஸ்க்கை கட் பண்ணுதுன்னா, டெஃபினட்டாகவே ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் கம்பெனிஸில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதிகமாக அதோட ஸ்டாப்பில் சிட் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. ப்ளஸ் ஈவன் அந்த ஸ்டாக் வந்து ஒரு ஃபால் ஆனாலுமே ஈவன் நான் வந்து திங்க் பண்ணலாம், ரீகன்சிடர் பண்ணலாம். ஓகே, இதை வந்து இந்த ட்ரேடை அப்படியே நான் வந்து லாங் டர்ம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட கன்வெர்ட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனிஸை வந்து ட்ரேட் பண்ணுவேன். நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். am I telling இது வந்து 381 போகாது, இந்த ஒரு மூவே இது வந்து பண்ணவே பண்ணாதுன்னு சொல்கிறேன்னா டெஃபினெட்லி நாட். ஏன்னா யாராலையுமே அது சொல்லவே முடியாது. இந்த ஸ்டாக் 381 கூட போகலாம். பட் இட் வில் பி ஈஸியர். இது வந்து இன்னும் ஈஸியாகவே சீக்கிரமாகவே வந்து 381 ரீச் ஆகும் இஃப் இட் இஸ் லைக் வெல் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ரக்சர்டு. தட் மீன்ஸ் இது வந்து இன்னுமே ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனியாக தான் அந்த 381 போகிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஈவன் அந்த ட்ரேட் வந்து அதிகமாக கன்சாலிடேஷன் ஆனாலும் என்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுல அது ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் எனக்கு தெரியும் இது ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங் கம்பெனி. ஸோ ஈவன் அது வந்து ஒரு 2-3 months ஆனாலுமே அந்த ஸ்விங் ட்ரேடில் நான் இருப்பேன். ஸோ அதுதான் மெயின் ரீசன். குயிக்காக ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஆர்பிஎல் பேங்க். ஒரு குயிக் டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் நான் காட்டுற ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே என்னோடய ஓன் பெர்ஸ்பெக்டிவில் என்ன இருக்குது அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறதோ இல்லை குவிக் பண்ணுறதோ இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். உங்கள் காசு நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்லேயோ இல்லை ட்ரேடிங்லேயோ பண்ணுறதா இருந்தாலுமே டூ யுவர் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஸ்டாக்கில் என்ன இருக்குன்றது. ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடியூ லெட்ஸ் மூவ். ஸோ ஃபஸ்ட் வந்து இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு அலார்மிங்கான ஒரு ரெட் ஃப்ளாக்னாலே என்னென்னா ஃபினான்சிங் ப்ராஃபிட். ஸோ ஒரு பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயின் கோர் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபினான்சிங் தான். அவங்க ஒரு காசு லெண்ட் பண்ணி அதில் வர இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து அவங்க வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. கரெக்டாக? இவங்களோட ஃபினான்சிங் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 2019 கோவிடுக்கு அப்புறமா ஒரு ஹிட் இருந்திருக்கு, -12%. ஸோ நெகட்டிவ் லாஸில் தான் பண்ணியிருக்காங்க ஆப்ரேஷன். பட் 22 பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 12 to 28%ன்றது ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ இட் ஷோஸ் தட் இவங்க வந்து ஃபினான்சிங் கோர் ஆப்ரேஷன்ஸ்லேருந்தே வந்து நெகட்டிவ் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு தான் நெகட்டிவ் ப்ராஃபிட்டில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரம் ஈவன் ஹிஸ்ட்ரியிலேருந்தே அப்படி தான் இருக்குது, ஸ்டார்டிங்லேருந்தே ஃப்ரம் 2015. பட் இப்போ பார்த்திங்கன்னா இன்னோவே அலார்மிங்காக இருக்குது. ஈவன் இப்போ வந்த ஆனுவல் ரிசல்ட்ஸ்லையுமே தேவர் இன் நெகட்டிவ் ஒன்லி. ஸோ இது ஃபஸ்ட் ரீசன். செகண்ட், இவங்களோட ரெவென்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா தேவர் ஏபிள் டு மேக் ஒரு வருஷமே அவங்க வந்து நியூ ஹை கிரியேட் பண்ணுறாங்க ரெவென்யூவில், எக்ஸப்ட் அந்த கோவிட் டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெவென்யூஸ் நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்குது. பட் ஒன்ஸ் ரெவென்யூ க்ரோத் ஆச்சுன்னா அது வந்து அவங்களோட ப்ராஃபிட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஆனால் இங்கே ப்ராஃபிட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இங்கே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா வாட்டியுமே வந்து நியூ ஹை கிரியேட் பண்ணிகிட்ருக்கு ரெவென்யூஸ். பட் இன் ரிலேட்டட் டு தஸ் ஃப்ரம் 2021 இங்கே பார்த்தீங்கன்னா 508, தென் தே ஷுட் மேக் 508 அதிகமாக பண்ணியிருக்கலாம். பட் மைனஸ் அகெயின் வந்து 883,
இந்த ஆனுவல் ரிசல்ட் வந்து 1168. பட் இது என்ன தான் இவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணாலுமே இது வந்து சைக்ளிக்காக இருக்குது, நாட் கன்சிஸ்டன்ட்லி க்ரோவிங். ஸோ திஸ் இஸ் அ ரெட் ஃப்ளாக் ஃபார் மீ. ஸோ வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும், சம்டைம்ஸ் கம்பெனி நல்லாவே ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணும் அண்ட் வந்து ப்ராஃபிட் நெகட்டிவாக இருக்கும். பிகாஸ் அந்த கம்பெனியோட க்ரோத்துக்காக எக்ஸ்பென்ஸ் பண்ணோம் கரெக்டாக. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேங்க் நல்லா ஆப்ரேஷன் ப்ராஃபிட் வந்தாலுமே அந்த ப்ராஃபிட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி நிறைய நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்ஸ் மாதிரி லான்ச் பண்ணுவாங்க, இல்லை ப்ரமோஷனல் ரன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறதுக்கே வந்து நிறைய ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலி குட் சைன். ஸோ நான் இன்னொன்று வந்து குவிக்காக அதையும் பார்த்தேன், இவங்க வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து எதில் பண்ணுறாங்க. ஸோ அது கூட வந்து இந்த ஃபினான்சிங் மார்ஜிட் வந்து கம்மியாகிறதுக்காக சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு. பட் இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ரெட் ஃப்ளாகாக இருந்தது. இவங்களோட அதர் காஸ்ட், எம்ப்ளாயி காஸ்ட், மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து பேங்க்குக்கு வந்து அவ்வளோவா வந்து என்ன சொல்கிறது, அந்த ஒரு மெட்ரிக்கை வந்து நம்ம பேங்க்ஸ்க்கு பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் இல்லை. ஸோ பட் அதர் காஸ்ட் பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. 2020 45, 46, 62, 44, 51%. ஸோ இந்த அதர் காஸ்ட் வந்து அவங்க எதில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் வந்து கொஞ்சம் டீப் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். பட் எனக்கு சரியான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல. பட் இந்த இன்க்ரீஸிங் அதர் காஸ்ட்ன்றது ஒரு பெரிய ஒரு அலார்மிங்கான ஒரு ரெட் ஃப்ளாக் எனக்கு. இன்னொரு குட் சைன் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டிவிடெண்ட் பே அவுட்ஸ் பண்ணுறாங்க ஃப்ரம் லாஸ்ட் 2 இயர்ஸாக. பட் இதனால் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஸோ இதுதான் வந்து மேஜர் ரீசன் இந்த ஸ்டாக்கை நான் ட்ரேட் பண்ணாததுக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் இட் கைஸ். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் இந்த வீடியோவில் ஏதாச்சும் புதுசாக கற்றுருப்பீங்க நம்புகிறேன். இந்த மாதிரி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வந்து ரெகுலராக தமிழில் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.